தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பாக அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது. பள்ளிகளில் பா வடிவத்தில் இருக்கைகளை மாற்றி மாணவர்களை அமர வைக்க பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கேரளாவில் இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நிலையில் மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்த முன்வரிசை பின்வரிசை என மாணவர்களை வரிசைப்படுத்துவதை தவிர்க்கவும் பா வடிவில் மாணவர்களை அமர வைக்க மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைக்கிறார். சார் வணக்கம். வணக்கம்மா. ஒரு அழகான ஒரு முன்னெடுப்பு, நிறைய பேர் எதிர்பார்த்ததும் கூட. இப்ப கேரளால ஒரு திரைப்படம் அதனுடைய தாக்கமா சில பள்ளிகள்ல இதனை முன்னெடுத்திருந்தார்கள். இப்ப தமிழகத்துல அனைத்து அரசு பள்ளிகளிலுமே இதை நீங்க செயல்முறைப்படுத்தவிருக்கிறீர்கள். அதனுடைய முக்கியத்துவம் முதல்ல என்ன அப்படின்னு சொல்லிருங்க சார். ஜெனரலா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு அன்கன்வென்ஷனல் மெத்தட் தான், வழக்கத்துக்கு மாறான ஒரு முயற்சியை நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். நம்ம ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்ல வந்து அது எப்படி அது சக்சஸ்ஃபுல்லா வருது என்னங்கிறது நமக்கு 1 வீக்ல தெரிஞ்சிடும். நமக்கு ஜென்ரலா எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரென்த் பேசிஸ், எங்கெல்லாம் பெஞ்சஸ் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண முடியும், பேஸ்ட் ஆன் அந்த ஒரு கிளாஸ்ல இருக்க ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்தாற்போல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்கோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்முடைய தொடக்க கல்வியில ஏற்கனவே அந்த மாதிரியான ஒரு அமைப்புல தான் இருக்கிறாங்க குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ பொதுவாக மாணவ செல்வங்களை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறவங்க குழந்தைங்களும் 12th ஸ்டாண்டர்ட் இருக்கிறவங்க பெரியவங்கன்னு சொல்ல முடியாது. மாணவர்கள் தான், குழந்தைங்களாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள். ஸோ அதுக்கு தகுந்தாற்போல் இப்போ நார்மலாக ஒரு பெஞ்சஸ், இப்போ ஈவன் நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஒரு சில ஸ்கூல்ஸ்க்குலாம் போகும்பொழுது அந்த பின்னாடி உட்காந்த பையனுக்கு எப்படி போர்டு தெரியுமா, இந்த பையனுக்கு தெரியுமா, இந்த பையன் அப்படின்னு கேட்கும்பொழுது சரியா ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி பார்த்தா தான் என்ன நம்ம ஏற்கனவே நினைச்சது தான் அது. ஸோ அது இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு டயத்தில் அப்படி பண்ணுறோம். இது இப்போ டீச்சர்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியரை பார்க்க முடியும், அவங்களோட பாடி லாங்குவேஜஸை பார்க்க முடியும், ஒரு ஃபோக்கஸ்டாகவும் இருக்க முடியும் டீச்சர்ஸாலையுமே. ஸோ நீங்கள் பாவரிசையில் போடும்போது டீச்சர்ஸ்க்கும் ஒரு ஆக்சஸ். இப்போ என்ன சொல்கிறாங்க, சரி ஒரே பக்கமே திரும்பி பார்த்தா கழுத்து வலிக்காதாங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் எழும் பொழுது டீச்சர்ஸ் ஒரே இடத்துல இருந்து பாடம் நடத்துறதை காட்டிலும் அந்த பாவரிசையா போகும்போது அவங்க நடந்து போகிறதுக்கான ஒரு இடமும் இருக்கும். ஸோ அந்த குழந்தைங்க கிட்ட போய் பாடம் நடத்துறதாக இருந்தாலும் மோர் தென் ஒரு லெக்சரராக இல்லாம ஒரு கான்வர்சேஷன் லெவல்ல இருக்குங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கு. அதே மாதிரி இன்ட்ராக்ஷன் அப்படிங்கும்போது குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நார்மலா போகும்போது ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார்ந்த குழந்தை பின்னாடி இருக்கிற பிள்ளைகளோட பேசுறதுக்கான வாய்ப்பு கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி போடும்பொழுது கண்டிப்பாக ஒருத்தர் முகத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு, ஏன் ஒரு நல்ல குழந்தையை பார்த்து இன்னொரு நல்ல குழந்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அது போன்றும் தன்னை மாற்றிக்கொள்கின்ற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதலோட இது இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. பட் அகைன் ஐம் டெல்லிங், ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்ல we are trying this, we are hoping for the best. இப்போ எல்லா வகுப்பறைகளிலுமே எல்லா கிளாஸ்லயுமே இது நடைபெறக்கூடிய விஷயம் தானா சார்? பாசிபிலிட்டி எப்படின்னு நான் கேட்கிறேன். ஏன்னா இப்போ 30 குழந்தைகள் 40 குழந்தைகள் இருக்கும்போது எப்படியாவது அமர வைத்து விடலாம். இப்போ அந்த கிளாஸ் ரூமோடைய சைஸ் அதை நம்ம பார்க்கணும். எல்லாருமே அப்படி அகாமடேட் பண்ண முடியுமா? அந்த பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் எல்லாம் இருக்கும்ல சார்? ஒன்லி பேஸ்ட் பாசிபிலிட்டி எங்க இருக்கோ அங்க மட்டும் தான் பண்ணவே நாங்க சொல்லியிருக்கோம். நாங்க அது எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு இன் ஃபியூச்சர்ல அதெல்லாம் ஒன் ஆஃப் த கன்சர்ன் நம்ம கண்டிப்பா நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் we are trying. ஸோ ஒரு 1 வீக்ல தெரியும் எங்களுக்கு அது எப்படி போகுது, என்ன மாதிரியான ஃபீட்பேக் எங்கள் டீச்சர்ஸ் கிட்டேருந்து வருது, அவங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா. எப்படியா தான் பிள்ளைங்க படித்து பெரிய ஆளாகி ஒரு இடத்துல போய் ஒரு போர்ட் மீட்டிங் போகும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு மனநிலையை அனைவரும் சமமாக நினைக்க வேண்டும், அனைவரும் சமம் தான் என்ற எண்ணம் முதல்ல பிள்ளைங்க மனசுல வரும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அது இதுக்கு இது ஒரு முயற்சி பண்றோம். நாங்கள் பேக் பெஞ்சஸ் அவாய்ட் பண்றதுன்னு சொல்றாங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். நான் பேக் பெஞ்சில் படிச்சவங்க கூட நிறைய பேர் அறிஞராகத்தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்தாதான் நல்லா படிப்பு வரும், பின்னாடி பெஞ்சில் உட்காந்தா படிப்பு வராது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் நிறைய பேர் அறிஞர்களும் இருக்கிறார்கள், எல்லாமே இருக்கிறாங்க. பட் அதெல்லாம் காட்டிலும் எல்லாத்துக்குமான ஃபோக்கஸ், டீச்சர்ஸ் ஒரு ஃபோக்கஸ்டோட எல்லாத்தையுமே பார்த்து பாடம் நடத்த முடியும். கேள்வி கேட்டா எந்த குழந்தையும் இன்னொரு குழந்தையோட முதுகுல ஒழிஞ்சு கொள்ளாம, ஒரு வெக்கப்படாம தயக்கப்படாம எல்லாருமே ஒருத்தர் முகத்தை பார்த்து பேசக்கூடிய அளவுக்காக அது இருக்கும். இன்னொரு அந்த கான்ஃபிடென்ட் அதிகமாக அந்த பிள்ளைங்களுக்கு வரும்னு நம்புறோம். லெட் அஸ் ட்ரை. படிப்பு பொறுத்த வரைக்கும் அது எந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் சரி, அங்கங்கெல்லாம் என்ன நல்ல விஷயங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு அந்த முன்னெடுப்பை தமிழகத்திலையும் இங்க செயல்படுத்தணும் அப்படின்றது உங்களுடைய நோக்கமா இருக்காது? டெல்லி ஆனாலும் சரி, கேரளாவானாலும் சரி. ஆனா இந்த பாவடிவில் அமர வைக்கிறதுன்றது ஏற்கனவே இந்த இனிஷியேஷன், இந்த முன்னெடுப்பு எல்லாம் உங்களுக்கு தோணி இருக்கும் இல்லையா? ஏன்னா இப்போ ஒரு படம் வந்தது, கேரளால அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, பஞ்சாப்ல உடனே இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அப்கோர்ஸ் நல்ல விஷயம்ன்றதுனால தமிழகத்திலையும் இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இந்த முன்னெடுப்பு முன்னாடியே எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணி இருந்திருக்கா
இருக்கா சார்? கண்டிப்பா. இப்ப நான் படிக்கும்போது, நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும் போது எல்லாமே இந்த மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. எங்களுக்கு ஒரு 1 வீக்ல நான் உட்காந்து நான் பார்த்திருக்கோம் நாங்க. எனக்கு அந்த நினைப்பெல்லாம் ஆக்சுவலா வருது எனக்கு. பட் இது சிஎம் எங்ககிட்ட சொன்னதான். மோர் தென் 1 or 2 months பிஃபோர் சிஎம் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்பொழுது அங்க அந்த இன்டராக்ட் பண்ணும்போது பொதுவா தெரியும் உங்களுக்கே, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தாலே சிஎம் வந்து எந்த அளவுக்கு அவங்க பிடிக்கும், விருப்பம் உள்ளதுங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். அப்போ அவங்க கேட்டதுதான், சிம்பிளா கேட்ட கேள்வி, ஏன் இந்த குழந்தைக்கு மறைக்காத அந்த பிளாக் போர்டு இங்கேருந்து உட்காந்து பார்த்தா தெரியுமா தெரியும். ஸோ இந்த மாதிரி கேட்கும் பொழுதுதான் ஏன் நம்ம திருப்பி நம்ம அந்த பழைய இதை நம்ம கொண்டு வந்தா என்னன்னு நினைச்சோம். அது கோயின்சிடென்டா இந்த மாதிரி அங்க அதுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னு தான் நான் பாக்குறேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் தவறே கிடையாது. யாராச்சும் நல்லது, இப்ப நீங்க சொன்ன மாதிரி டெல்லியை பாக்குறோம், இங்க கேரளா பாக்குறோம். ஏன் மைக்ரோசாஃப்ட் சார்ந்து இருக்கின்ற பாஸ்டன்ல போய் அங்க இருக்கிற டீம்ஸ் ப்ரோக்ராம் எப்படி இங்க கொண்டு வந்தோம் அப்படின்னா, யூஎஸ்ல அங்க இருக்கிற மைக்ரோசாஃப்ட்ல வேலை பாக்குறவங்க அங்க இருக்கின்ற ஒரு ஸ்கூல்ல போய் உட்காந்து பாடம் நடத்துறாங்க. வேலை பாக்குறவங்க என்ன ரியாலிட்டி, என்ன ஒரு ஆபீஸுக்கு வந்துட்டீங்கன்னா எப்படி என்னதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி தராங்க இல்லையா. அதை இங்க நாங்க டீல்ஸ் நாங்க கொண்டு வந்துறோம் பார்த்தீங்க. அதனால இன்டர்நேஷனல் லெவலாக இருந்தாலும் சரி, நேஷனல் லெவல் அதர் ஸ்டேட்ஸாக இருந்தாலும் சரி, ஏன்னா எல்லா இடத்துல படிக்கிறவங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸ்டூடெண்ட்ஸ் தான். கேரளால படிக்கிற பிள்ளைங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் தான், நம்மள இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ எல்லாரோட மனநிலையும் ஒரே மாதிரியாக இருக்கும். அதனால அதை அடாப்ட் பண்றது ஒன்றும் தவறு கிடையாது தான் நான் நினைப்பேன். நான் மாணவர்களுடைய கற்றல் திறனை மேம்படுத்த இதுவும் வழிவகுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இந்த முன்னெடுப்பும் தொடங்கி இருக்கு. நன்றி சார், இணைப்பில் வந்து பேசுறேன். தேங்க்யூமா. தேங்க்ஸ்.